மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, சித்த யோகம், மிருகசீரிடம் நட்சத்திரம், சப்தமி திதி. பஞ்சாங்கங்கிறது என்ன? திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை. இதில் திதி, யோகம், நட்சத்திரம், கிழமை இந்த 4 நல்லா இருக்கு இன்னைக்கு. எனவே பல ராசிகளுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. அதாவது 6 ராசிகளுக்கு மேலே நல்லா இருந்தால் அது நல்ல நாள். இன்னைக்கு 7 ராசிகளுக்கு நல்லா இருக்கு 12ல். எனவே சூப்பர். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15. மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும். அஸ்வினிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கிருத்திகைக்கு நல்லா இருக்கு, பரணிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரத்தை சொல்லிக்கிங்க, அப்பப்போ நல்லது. பொறாமையை குறைக்கும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. திருப்பாவை ஆண்டாள் அருளியது. படித்து பாருங்க. கோயிலிருந்து படிக்கணும். ஆமாம், ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். கிருத்திகைக்கு பரவாயில்ல, ரோகிணிக்கு தொல்லை, மிருகசீரிடத்திற்கு சரியில்லை. வழிபாடு பண்ணினா 3 நட்சத்திரத்திற்கும் பிரச்சனை இல்லை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதியை காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை, வெளிச்சத்தை உணர்வீர்கள். குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் யார்? புதன். எனவே சந்திரனும் புதனும் 2 பேரும் உங்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்கிறார்கள். பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மிருகசீரிடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, திருவாதிரைக்கு நல்லா இருக்குது, புனர்பூசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பர். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. என்ன, சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் நீங்கள் தீபம் போடுறது நல்லது. பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரத்தை சொல்லிக்கிங்க, அப்பப்போ நல்லது. பொறாமையை குறைக்கும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. திருப்பாவை ஆண்டாள் அருளியது. படித்து பாருங்க. கோயிலிருந்து படிக்கணும். ஆமாம், ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். நல்ல நாளாக இல்லை. ஆயில்யத்துக்கு பரவாயில்ல, புனர்பூசத்துக்கு சரியில்லை, பூசத்துக்கு பரவாயில்ல. ஆனால் 3 பேரும் வழிபாடு செஞ்சால் தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதியை காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை, வெளிச்சத்தை உணர்வீர்கள். குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான கர்வம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம்.
மகத்துக்கு சூப்பர், பூரத்துக்கு சூப்பரோ சூப்பர், உத்தரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரத்தை சொல்லிக்கிங்க, அப்பப்போ நல்லது, பொறாமையை குறைக்கும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. திருப்பாவை ஆண்டாள் அருளியது. படித்து பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கணும், கோயில்ல இருந்து படிக்கணும். ஆமாம், ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உத்தரத்துக்கு நல்லா இருக்குது, அஸ்தத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சித்திரைக்கு சூப்பர். எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன்கிறதுனால வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றுறது நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. தந்தே தீரும், உறுதி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் புரூரவசே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சார் பேரே சொல்லுங்களேன், உடையார், என் கண்மணி தாமரை, காதர் பெருமான், இப்படி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பிரமாதம், கலக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, நிம்மதி. சித்திரைக்கு நல்லா இருக்கு, சுவாதிக்கு சூப்பராக இருக்கு, விசாகத்துக்கு சூப்பரோ சூப்பர். மொத்தத்தில் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் புரூரவசே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சார் பேரே சொல்லுங்களேன், உடையார், என் கண்மணி தாமரை, காதர் பெருமான், இப்படி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பதனால் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். சரிங்க சார், கேட்டைக்கா, விசாகத்துக்கா, அனிஷத்துக்கா 3 பேருக்கும் புதன்கிழமையும் சரி, வியாழக்கிழமையும் சரி சந்திராஷ்டமம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. பரிகாரம் முக்கியம். இல்லை சார், பலர் சொல்கிறாங்க கேலண்டரில் போட்டிருக்கு விசாகத்துக்கு ஒரு நாள், கேட்டைக்கு ஒரு நாள், அனுஷத்துக்கு ஒரு நாள். எங்கள் கணிப்பில் அப்படி இல்லை. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் புதன்கிழமையும் சந்திராஷ்டமம், வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். முக்கிய முடிவுகள் கூடவே கூடாது. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதியை 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை, வெளிச்சத்தை உணர்வீர்கள். குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். மூலம் சூப்பர், பூராடம் சூப்பரோ சூப்பர், உத்திராடம் ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் புரூரவசே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சார் பேரே சொல்லுங்களேன், உடையார், என் கண்மணி தாமரை,
காதர் பெருமான், இப்படி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், பிடிவாதம் அதிகம், கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அவிட்டத்துக்கு நல்லா இல்லை, உத்தராடத்துக்கு பரவாயில்ல, திருவோணத்துக்கு சரியில்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதியை காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை, வெளிச்சத்தை உணர்வீர்கள். குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். உங்கள் பிறை பலமான பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும். சதயத்துக்கு சூப்பர், போராட்டாதிக்கு சூப்பரோ சூப்பர், அவிட்டத்துக்கு நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் புரூரவசே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சார் பேரே சொல்லுங்களேன், உடையார், என் கண்மணி தாமரை, காதர் பெருமான், இப்படி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. உத்தரட்டாதிக்கு சரியில்லை, போரட்டாதிக்கு பரவாயில்ல, ரேவதிக்கு சிக்கல் தான். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதியை காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை, வெளிச்சத்தை உணர்வீர்கள். குலதெய்வத்தை நினச்சி சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.